சிறப்பான படம் சார். அப்படி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே பார்க்கணும். ராதிகா மேம் எப்படி சார் பண்ணிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க நடித்த படத்திலே திஸ் இஸ் வெரி பெஸ்ட். அப்படிங்களா? ஆமாம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா? குடும்பத்தில் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்க்கணும். அப்படிங்களா? எஸ், பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு கசகசமும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான். தமிழில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா பிதுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இது சூப்பராக இருக்கு. ராதிகா சூப்பர். அப்படிங்களா? ராதிகா நடிப்பு சூப்பர். படம் சூப்பரா இருக்கு. நிறைய பார்க்க வேண்டியது. ராதிகா நடிப்பு இந்த அம்மாவோட நடிப்பு செம்மையா இருந்தது. நல்லா இருக்காங்க. மூவி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல அவ்வளோவா, இடையில அவ்வளோவா, ஸ்டார்டிங்ல அவங்க வந்த சீன் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எதுவுமே ஸ்டோரி படம் பார்த்தா தெரியும்ல. ஓகே ஓகே. அதாவது பொம்பளைங்களுக்கானது, லேடிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கானது. பேர் வச்சிருக்காங்க. அதனால ரொம்ப ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அவார்டு வாங்குவாங்களா ராதிகா? அவங்க வாங்குவாங்க. அவங்க நடிச்சிருக்கிறது நல்லா இருக்கு. இடையில கொஞ்சம் போரா அப்படி இருந்துச்சு. லாஸ்டா நல்லா இருந்துச்சு. தாய்க்கிழவி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த தாய்க்கிழவியில் யாரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்லணும் அப்படின்னா ராதிகா மேடம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அவங்கள சுற்றி தான் இந்த கதையை வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேமியோ ரோல் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுவும் வந்து ராதிகா மேடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு படம் டோட்டலாக ஒரு 2 hours 25 minutes அப்படின்றது போகும். ஸ்டார்டிங் ஒரு 15 minutes, எண்டு ஒரு 15 minutes. இவங்க ராதிகா மேடம் இதில் தான் வந்து ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. மற்றபடி கதை வந்து அவங்கள சுற்றி தான் வந்து முழுக்க டோட்டலாகவே வந்து நகரும். அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேடம் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ரோலில் வந்து இம்ப்ரெசிவாகவும் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா வந்து முனிஷ்காந்த் அவங்கள பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாலா சரவணா ஆல்ரெடி டான் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இன்னும் லப்பர் பந்து படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிங்கம்புலியை பற்றி ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன். சிங்கம்புலி அவர். அப்புறம் இந்த படத்துடைய டைரக்டர் அவரை பற்றி கூட சொல்லலாம், சிவகுமார் சரவணன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கோம். எண்டில் சரவணன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கருத்தூசி, சோஷியல் மெசேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கம்புலி பற்றி பேசுவோம். இந்த படத்தில் சிங்கம்புலி அவர்கள் வந்து கமல் அவர்களுடைய ஃபேனாக வந்து நடிச்சிருப்பாரு. கமல் அவர்களுடைய பாட்டில் வந்து அடித்து வந்து அப்பப்போ வந்து தெளிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில், இன்டர்வல் அப்படின்றது ஒரு கூஸ்பம் மாதிரி அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமல் அவர்களுடைய பாட்டை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸுக்கு வேலை அதிகன்றதை தாண்டி படத்தில் வந்து கமல் பாட்டுக்கு தான் வந்து அதிக வேலைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு 4-5 பாட்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமாக வந்து இன்டர்வல்லையும் சரி, கிளைமேக்ஸ்லையும் சரி அப்படின்றது. படத்தில் கருத்தூசி அப்படின்றது வந்து முக்கியமாக பெண்களுக்கான சோஷியல் மெசேஜ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்பவே வந்து ஆணித்தனமாகவும் ரொம்ப வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலைமையிலையும், அது மட்டும் இல்லாமல் நிறையா குடும்பங்களுக்கும் நிறைய பெண்களுக்கும் இது வந்து கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மறுமணம் அப்படின்றத பற்றி முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து படத்தை வந்து நிதானமாக பொறுமையாக பாருங்கள். படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு வன்முறை படங்கள் இல்லாமல், ஒரு கத்தி ரத்தம் அப்படின்ற ஒரு தெரிக்கிற படங்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்தால் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னோட சஜஷன், இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு இறக்கியிருக்கலாம். நான் இது சொல்கிறதுலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த படம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது. பொங்கலுக்கு இறக்கியிருந்தாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் தேவையில்லாமல் வாய்விடவும் தேவையில்லாம ஒரு கிளாஷ் அப்படின்றதும் தேவையில்லை, யாருக்கும் சமரசம் போகவும் தேவையில்லை, தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போயிருக்கவும் தேவையில்லை. பேசாமல் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து இறக்கியிருக்கலாம். ஓவராலாக இந்த படம் வந்து 10க்கு ஒரு 8 பாயிண்ட் அப்படின்றத வந்து தருவேன். படம் போகிறதே வந்து தெரில, 2 hours 25 minutes அப்படின்றது. ஃபைனலாக இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து திரும்ப கொஞ்சம் அரைச்சமாகவே வந்து அரைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் நடிக்கிறதும் சரி, ப்ரொடக்ஷன்ஸும் சரி, அது பாட்டு விட்டு அதுவே வந்து நல்லா தான் ஓடும். பராசக்தி படம் கூட வந்து நல்லா தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு மொக்க அப்படின்றது சொல்ல முடியாது. பட் அவரோட வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தால் அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருக்காரு. என்னை யாரோ வந்து தடுக்கிறாங்க, என்னை யாரோ வந்து என்ன சொல்கிறது, போக விடாமல், வேலை செய்ய விடாமல் வந்து தடுக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்றது. இது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே கிடைக்காத சகல வசதிகளை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த படம் ராஜ்கமல்
கமல் சார் அவருடைய 2வது ப்ரொடக்ஷன். இது சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியல. அவர் நினச்சா சன் பிக்சர்ஸ் கூட படம் பண்ணலாம், அவர் நினச்சா ரெட் ஜெயின்ஸ் கூட படம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தாய்க்கிழவி படத்துக்கு வந்து சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் வந்து படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வராங்க. பராசக்தி படத்துலேயே வந்து கேமியோ ரோலுக்கு ராணா நடிச்சிருந்தாரு. அப்புறம் மலையாள ஆக்டர் வந்து பாசல் ஜோசப் அவர்லாம் நடிச்சிருந்தாங்க. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேயோன் படத்தில் யார் யார் கேமியோ ரோல் என்னென்ன நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. இவ்வளோ சகல வசதிகளும் இருந்து அது மட்டும் இல்லாமல் என்ன தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் வந்து ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இல்லை. கொஞ்சம் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அடிஷனல் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேஷனல் அவார்டு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நேஷனல் அவார்டு எந்த வகையில் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்களுடைய ரோல் வந்து ஸ்டார்டிங் ஒரு 50 மினிட்ஸ், எண்டு ஒரு 50 மினிட்ஸ். நடுப்பறை இவங்க வந்து ஒரு படுத்த படுக்கை ஆகிடுவாங்க. அதை சுற்றி தான் வந்து இந்த கதையை வந்து நகரும். அதை சுற்றி தான் இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படின்றது இருக்கும். பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க அப்படின்றது வந்து வயசில் பெரியவங்க கிட்ட இருந்து சொத்துக்காக எந்த வகையில் அவங்கள போட்டு படாதபாடு படுத்துறாங்க, காசாக எப்படி பார்க்குறாங்க, சொத்தா எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து கனெக்டட் ஆகும். செகண்ட் பார்ட்டுக்கு அப்படிலாம் லீடுலாம் இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு கருத்தூசி, அப்புறம் வந்து சோஷியல் மெசேஜுக்கான ஒரு படம் தான் இது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நல்லபடியாக பார்க்கலாம். இது பார்ட் 2 அப்படின்றதுலாம் இல்லை, இது சிங்கிள் பார்ட் மூவி தான். அது கமலை தாக்கிலாம் இல்லை. இது வந்து கமலை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. காரணம் ஏன்னா எனக்கு கூட தோணுச்சு, ஒரு வேளை அடுத்த படத்தில் இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியில் நடிக்கிறதுனால படத்தோடைய கமல் அவர்களுடைய பாட்டை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்களோ, அள்ளிலாம் தெளிக்கல, எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க அப்படின்றா சொல்லலாம். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டருக்கு வேலையே இல்லை. கமல் படத்தோடைய பாட்டையே போட்டு வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. அப்படியே படம் வந்து மூவ் ஆன் ஆகிடும். இந்த வருஷத்துல வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டான படம். இந்த படத்தை பெஸ்ட் எந்த அளவுக்குன்னா, பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து இறக்கிருக்கலாம். பராசக்தி படத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த படத்துக்கு இறக்கிருந்தாங்கன்னா ப்ரொமோஷன்ஸும் தேவையில்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பொங்கலுக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. ஓவரால் வந்து இந்த படத்துக்கோட ரேட்டிங் வந்து 10க்கு வந்து 8. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க. ராதிகா மேம் எப்படி சார் பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எதுவுமே ஸ்டோரினா எதை பற்றி சொல்லியிருக்காங்க? எதை பற்றி சொல்லியிருக்காங்க? பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ராதிகா எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. எது மாதிரி ஸ்டோரி? அதை நீங்க பாருங்க, நான் சொல்லக்கூடாது. நல்லா ஹிட் அடிச்சுமா? இட்டு அடிக்கணும், அடிச்சிடும். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 8 மார்க். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தது. நல்லா இருக்கு. ஓகே, படம் நல்லா இருக்குங்க. அந்த மகளிர்லாம் வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதிகா மேடம் நடிப்பு நல்லா இருக்கு. நடிப்பு நல்லா இருக்குது. அவங்களோட மேக்கப்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நேச்சுரலாக இருந்தது. கதையும் நல்லா இருந்தது, ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆம்பளைங்களால உழைக்க முடியும், பொம்பளைங்களால தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நிறைய பேர் ஆளுங்க வந்து மனைவி மூலமாக நகை பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பல்லாங்குழி வச்சு ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த காலத்துக்கு தேவையான படமா சார்? அதான் சொன்னேன், ஆண்களால் உழைக்க முடியும், பெண்களால் பெருக்க முடியும். அதனால தான் கடவுளை கூட வந்து படிப்பையும் செல்வத்தையும் லேடிஸ் பண்ணுவோம், மீதி உழைக்கிற கடவுள் காக்கிறது அழிக்கிறதுலாம் ஆண்புல கடவுளாகவும் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரே அடிக்கல, குடும்ப கதை இதெல்லாம் பார்த்து நிறைய திருந்துடும். சேமிப்புங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இல்ல வாழ்றதுக்கு எப்படி வழின்னு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பரா இருந்தது. நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடி என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு. ராதிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? ராதிகா நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். எந்த அளவுக்கு கனெக்ட் ஆனிச்சு? நல்லா காமெடியாக இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட். என்ஜாய் பண்ணி. என்ஜாய். தேங்க்யூ.